ஒரு இளைஞர் அந்த நேரத்தில் இவருக்கு 15 வயது தான் இருக்கும். அல்லாஹ் கொடுத்த இந்த உலக வாய்ப்பு அதை எப்படி பயன்படுத்தினார்? தனக்கு மார்க்கம் கிடைத்தது, எனக்கு கிடைத்த மார்க்கத்தை பிற நபர்களுக்கு மத்தியில் நான் எடுத்து சொல்வேன். கொடுத்த வாய்ப்பை நான் சரியான முறையில் பயன்படுத்துவேன். உடலால் என்ன தியாகத்தை செய்ய முடியுமோ, இறைவன் சொன்ன வியாபாரத்தில் தனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வேதனைகளை அனுபவித்தாலும் அந்த வியாபாரத்தில் இவர் பங்கு கொண்டார். எடுத்து சொன்னார். அடிக்காரர்கள் ரத்தம் வலிந்து ஓடியது. மற்ற தோழர்கள் நீ ஏன் போனா என்று கேட்டார். அப்பவும் அவர் பின்வாங்காமல் மறுநாள் சென்று அதே இடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவருடைய விளைவு நிச்சயமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவருடைய பாதையில் தன் மறுமையுடைய வெற்றிக்காக மறுமைக்காக செலுத்த வேண்டிய பங்கை சரியான முறையில் பயன்படுத்தியவர் தான் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு காலங்களை நாம் கிடைத்திருக்கிறோம். 5 வயதிலிருந்து 60-70 வயதுக்கும் இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுய பரிசோதனை செய்யுங்கள். இத்தனை வருட காலத்தில் நான் என் மருந்திற்காக இஸ்லாத்திற்காக என்ன பங்கை செலுத்தியிருக்கிறேன். சொன்ன வியாபாரத்தில் ஏதோ ஒரு செயலில் நான் என்னை நானே ஈடுபடுத்தியிருக்கிறேன். நான் சோதனை செய்து கொள்ளுங்கள். நினைக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான அருட்படைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இறைவன் மனித சமுதாயத்திற்கு வழங்கிய அருட்படைகளை நாம் என்ன நினைத்தால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது என்று தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில் நமக்கு பாடம் நடத்துகிறான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَتُحْصُوهَا إِنَّ الْإِنسَانَ لَظَلُومٌ كَفَّارٌ. எண்ணற்ற அருட்படைகள், உங்கள் கற்பனைக்கு எட்டாத அருட்படைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு நான் வழங்கியிருக்கிறேன். அதை ஒருபோதும் உங்களால் எண்ணிவிட முடியாது. இறைவன் முதலில் இதை சொல்லிவிட்டு அதே வசனத்தில் இறுதியாக இறைவன் பேசுகிறான். இவ்வளவு அருட்படைகளை பெற்றுக்கொண்ட இந்த மனித சமுதாயம் நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அல்லாஹ் கொடுத்த அருள்படையை சொல்லிட்டு இறுதியாக இறைவன் பேசக்கூடிய கடுமையான வார்த்தை நன்றி கெட்டவர்களாக மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் திருமறை குர்ஆனை பரட்டி பார்த்தால் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவான். நன்றி கெட்ட பாவி இந்த மனித சமுதாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை நன்றி கெட்டவர்கள், நன்றி கெட்ட பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக இது போன்ற வார்த்தையை, கடுமையான சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் என்றால், இந்த உலகத்தில் எதற்காக மனித சமுதாயத்தை இறைவன் படைத்தானோ அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்காமல் உலகத்துடைய ஆசா பாசங்களில் எது நிரந்தர வாழ்க்கையோ அந்த நிரந்தர வாழ்க்கைக்காக நம் செயலை அமைத்துக் கொள்ளாமல் நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நாம் முழுகியிருக்கிறோம். இறைவன் சொன்ன அடிப்படையில், இறை தூதர் சொன்ன அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் விஷயத்திலும் சரி, அமல்கள் விஷயத்திலும், நன்மையான காரியங்கள் விஷயத்திலும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இந்த உலகம் நமக்கு குறிப்பிட்ட நாள் அவகாசம் இறைவன் நமக்கு ஏற்படுத்திய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் இந்த உலகத்தில் பயன்படுத்தினால் மறுமையில் வெற்றி பெற முடியும். இறைவன் கொடுத்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தாவிட்டால், இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் வாழாமல் இறைவனுக்கு மாற்றமான செயல்கள், பாவமான காரியங்களில் முழுகி நாம் மரணித்து விட்டால், நாளை மறுமை நாளில் இறைவனிடத்தில் நாம் வாய்ப்பை கேட்போம், அவகாசத்தை கேட்போம். அதையும் இறைவன் திருமறையில் பதிவு செய்கிறார். நாளை ஒரு கூட்டம் இறைவனிடத்தில் புலம்புவார்கள். எப்படி புலம்புவார்கள் என்றால், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ
மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னெச்சரிக்கையாக நமக்கு பதிவு செய்கிறார். அந்த கூட்டம் யார்? உலகத்தில் இறைவன் கொடுத்த வாய்ப்பை தவறவிட்டவர்கள். என்ன வாய்ப்பு? நன்மை, அமல், வணக்க வழிபாடுகள், பாவத்தை விட்டு விலகி இருப்பது, எதை செய்ய வேண்டும், எதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு வழிவகுத்திருக்கிறானே, அதன்படி வாழாமல் பாவமான காரியங்களில் முழுகி இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மறுமையில் இந்த கூட்டத்தில் நாம் ஒருவராக ஆகிவிடுவோம். இறைவன் சொல்லக்கூடிய கடுமையான எச்சரிக்கை. அந்த கூட்டத்தில் நான் இருந்துவிடக் கூடாது என்றால் இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்தணும்? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கற்றுத் தருகிறார். நான் கொடுத்த வாய்ப்பை எப்படி தெரியுமா நீங்க பயன்படுத்தணும்? எந்த அளவிற்கு செயல்படுத்த வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், எதை செய்தால் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அப்படியே அழகான முறையில் பாடம் நடத்துகிறார். திருமறை குர்ஆனில் இறைவன் பேசும் பொழுது மறுமையில் வெற்றி பெறுவதற்காக இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக ஒரு அழகிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத் தரட்டுமா? அல்லாஹ் பேசுறான். மறுமையில் நீ வெற்றி பெறணுமா? உலகத்தில் இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமா? உனக்கு ஒரு அழகிய வியாபாரத்தை கற்றுத் தருகிறேன். அந்த வியாபாரத்தை உலகத்தில் நீ செய்தால், நடைமுறைப்படுத்தினால், நாளை மறுமையில் நீ வெற்றி பெறுவாய். நான் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவாய். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அஸாபின் அலீம். மறுமையில் வெற்றி பெறக்கூடிய, சுவனத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அழகிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். இறைவன் சொல்லிவிட்டு அது என்ன வியாபாரம் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்வதனால் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ذلكم خير لكم إن كنتم تعلمون. அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி, அல்லாஹ் எப்படி நமக்கு புரிய வைக்கிறார்? அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி இறைவனுடைய பாதையில் மறுமைக்காக உடலால், உயிரால், செல்வத்தால் யார் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறார்களோ இந்த வியாபாரத்தை உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நடைமுறைப்படுத்தினால் அதற்கான கூலி ஃபில் ஜன்னah. மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சுவனம் என்ற நற்செய்தி உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வியாபாரத்தை கற்றுத் தருகிறார். அந்த வியாபாரம் என்ன? இறைவன் கொடுத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டார். ஆனால் இன்றைக்கு நாம் அதை செயல்படுத்துகிறோமா? நம்மளால் இயன்ற அளவு உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் எந்த அளவிற்கு என்னுடைய பங்கை நான் செலுத்துகிறேன்? வலா தன்ஸ நஸீபக மின துன்யா. மனிதர்களே, உள்ளத்தில் ஆழமான பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். மறுமைக்காக நீங்கள் செலுத்த வேண்டிய பங்கை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மறுமைக்காக நீங்க ஒரு பங்கு செலுத்தணும். மறுமைக்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த பங்கை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். உலக வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் மறுமை வெற்றிக்காக இந்த வியாபாரத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும். நம்மளால் இயன்ற அமல்களையும் வணக்கங்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டும். இந்த வியாபாரத்தை சரியான முறையில் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், நபித்தோழர்கள். இறைவன் கொடுத்த இந்த உலக வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தார்கள். தன் அமல்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்தி ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை பிறகு அவர்களுக்கு மத்தியில் எட்டி வைப்பது எந்த விதமான அச்சமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் குறைஷி மக்களிடத்தில் எடுத்து சொன்ன தோழர்கள் ஏராளம். இயன்ற அமலை செஞ்சாங்க, இயன்ற தியாகத்தை செய்தார்கள். அந்த வியாபாரத்தில் பங்கெடுத்தார்கள். அப்துல்லா பின் மசூத்
ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான சம்பவத்தை பாருங்கள். ஆரம்ப காலகட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் பகிரங்கமாக எடுத்து சொன்னார்கள். குறைஷி மக்களிடத்தில் எடுத்து சொல்லும் பொழுது கடுமையான எதிர்ப்பு. நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மக்கத்து குறைஷிகளிடத்தில் அதிகமாக இருந்தது. நபிகளாரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தோழர்களையும் வேதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ரசூலுல்லாஹ் மறைமுகமா வாழ்ந்தாங்க. நபிகளாருடைய கதைக்கு விலை பேசப்பட்டது. அந்த நேரத்தில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் செய்த செயலை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறார். அத்தியாயம் 55 அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான். இறைவன் இந்த வசனத்தை இறக்குகிறார். இந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஒரு வசனம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். இறைவனுடைய அருள்கொடை இருக்குதுல்லவா, அதை நீங்க எதை பொய்யாக்க விரும்புறீங்க? உங்களால் அதை பொய்ன்னு சொல்ல முடியுமா? மனிதனே அதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் கொடுத்ததை யோசித்து பாருங்கள். அந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை இறக்குகிறார். உடனே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் செய்த செயலை பாருங்கள். நபி தோழர்கள் எல்லாம் கலந்து பேசுறார். இந்த வசனங்களை குறைஷி மக்களிடத்தில் எடுத்து சொன்னால் அவர்கள் இதை சிந்தித்து பார்த்து இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வார்கள். கலந்து யோசிக்கிறாங்க, கலந்து ஆலோசனை செய்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு அச்சம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை குறைஷி மக்களிடத்தில் எடுத்து சொன்னால் அல்லாஹ்வின் நாட்டத்தால் சிந்தித்து பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க கிட்ட சொல்றது யாரு? யாரு போய் சொல்லுவா? இறைவனுடைய வசனத்தை இறை தூதர் என்ற பெயரை கேட்டாலே கடுமையான முறையில் வேதனை செய்கிறார்கள். அந்த கூட்டத்தாரிடத்தில் யாரு போய் இந்த வசனத்தை எடுத்து சொல்லுவா? இளைஞராக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கையை உயர்த்துகிறார். நான் குறைஷிகளிடத்தில் சொல்கிறேன், இந்த வசனத்தை எடுத்துரைக்கிறேன். இந்த வசனத்தை எடுத்துரைக்கும் போது எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த மக்களிடத்தில் இதை சொல்லிக் கொண்டே இருப்பேன். அருகில் இருக்கக்கூடிய மற்ற தோழர்கள் தடுக்கிறார். அப்துல்லாவே, நீ போவேணாம், நீ போய் எடுத்து சொன்னால் குறைஷிகள் உன்னை சும்மா விட மாட்டார்கள், கடுமையாக வேதனை செய்வார்கள். அருகில் உள்ள தோழர்கள் தடுத்தாலும் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் செய்த செயல் மற்ற தோழர்களுடைய பேச்சை கேட்காமல் இறங்கி அந்த வசனத்தை குறைஷி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறார். குறைஷி மக்களே, இதோ இந்த சொல்லை உபதேசத்தை கேளுங்கள். அந்த வசனத்தை அப்படியே ஓதுகிறார். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் முதல் 20 வசனத்தை அந்த சபைக்கு முன்பாக ஓதுகிறார். ஓதும் பொழுது அந்த கூட்டத்தில் ஒருவன் பேசுகிறார், எந்த வேதத்தை நாங்கள் பொய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த வேத சொல்லை எங்கள் முன்னால் நீ ஓதி காட்டுகிறாயா என்று ஒரு குரல் எழும்பி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நபர் ஒரு கையில கட்டை எடுத்து அவருடைய பின்புறத்தில் பின் தலையில் வேகமாக ஓங்கி அடிக்கிறார். அடிக்கிற அடியில் ரத்தம் வலிந்து ஓடுகிறது. அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே இருக்கிறார். அடிச்சுட்டு போயிடுறார். மற்ற சகாபாக்கள் அவரை வந்து தூக்குறார். அப்துல்லாவே, நாங்கள் சொன்னோமே, நீ போய் சொல்லாத, இந்த வசனத்தை எடுத்துரைத்தால் உன்னை வேதனை செய்வார்கள், உன்னை அடிப்பார்கள். நாங்கள் சொன்னோமே, நீ கேட்கவில்லையே. நாங்கள் சொன்னதை கேட்காமல் நீ சென்றாய், அதனால் தான் உனக்கு இந்த வேதனை. மற்ற சகாபாக்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்டு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மறுநாள் அதே இடத்திற்கு சென்று அதே மக்களிடத்தில் மீண்டும் இந்த வசனத்தை ஓதுகிறார். வசனத்தை எடுத்துரைக்கிறார். அல்லாஹ்வின் மகத்தான
இரண்டாவது நாளாக இந்த வசனத்தை எடுத்துரைக்கும் போது ஒரு கணிசமான மக்கள் அந்த வசனத்தை சிந்தித்து பார்த்து இறைவன் சொல்வது என்ன என்று உணர்ந்து ஒரு கணிசமான குறைஷிகள் மக்கத்து காப்பீர்கள் இரண்டாவது நாளாக எடுத்து சொல்லும் பொழுது அப்படியே இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு இளைஞர் அந்த நேரத்தில் இவருக்கு 15 வயது தான் இருக்கும். அல்லாஹ் கொடுத்த இந்த உலக வாய்ப்பு அதை எப்படி பயன்படுத்தினார்? தனக்கு மார்க்கம் கிடைத்தது, எனக்கு கிடைத்த மார்க்கத்தை பிற நபர்களுக்கு மத்தியில் நான் எடுத்து சொல்வேன். இறைவன் கொடுத்த வாய்ப்பை நான் சரியான முறையில் பயன்படுத்துவேன். உடலால் என்னால் என்ன தியாகத்தை செய்ய முடியுமோ, இறைவன் சொன்ன வியாபாரத்தில் தனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் அந்த வியாபாரத்தில் இவர் பங்கு கொண்டார். முதல் நாள் எடுத்து சொன்னார். அடிக்காரர்கள் ரத்தம் வலிந்து ஓடியது. மற்ற தோழர்கள் நீ ஏன் போனா என்று கேட்டார். அப்பவும் அவர் பின்வாங்காமல் மறுநாள் சென்று அதே இடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதனுடைய விளைவு கணிசமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறைவனுடைய பாதையில் தன் மறுமையுடைய வெற்றிக்காக மறுமைக்காக செலுத்த வேண்டிய பங்கை சரியான முறையில் பயன்படுத்தியவர் தான் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு எவ்வளவு காலங்களை நாம் கழித்திருக்கிறோம். 15 வயதிலிருந்து 60-70 வயதுக்கும் இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சுய பரிசோதனை செய்யுங்கள். இத்தனை வருட காலத்தில் நான் என் மறுமைக்காக இஸ்லாத்திற்காக என்ன பங்கை செலுத்தியிருக்கிறேன்? இறைவன் சொன்ன வியாபாரத்தில் ஏதோ ஒரு செயலில் நான் என்னை நானே ஈடுபடுத்தி இருக்கிறேனா? சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்மை போன்ற மனிதர்கள் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தார்கள். அவர்கள் மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலக வாழ்க்கைக்கு உலகத்துடைய ஆசைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மறுமையை மறந்தவர்களாக இறைவன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தாமல் என்னால் இயன்றதை செய்யாமல் அலட்சியமாக கடந்து செல்கிறோம். இன்னும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதனால், இறைவன் சொல்லக்கூடிய இந்த வியாபாரத்தை பயன்படுத்துவதனால், நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதனால் அதிசயமும் நிகழும். நாம் நினைத்து பார்க்க முடியாத அதிசயமும் நிகழ்ந்தது. ஆசிம் பின் சாபித் என்ற நபி போல பத்ர் யுத்த காலத்தில் இவர் செய்த தியாகம் எண்ணற்ற தியாகம். தன் உயிரை இழப்பதற்கு கடுமையான முறையில் போர் செய்தார். மக்கத்து குறைஷிகளில் ஒரு முக்கியமான தலைவரை பத்ர் களத்தில் இவர் வெட்டி வீழ்த்தார். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மக்காவிற்கு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார். மக்காவில் என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை நீங்க பார்த்துட்டு வாங்க அனுப்பி வைக்கிறார். 10 பேர் கொண்ட குழு மக்காவுக்கு போகுது. அப்ப ஒரு சில செயலின் காரணமாக அந்த 10 பேர் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, மக்களுக்கு காத்திருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஆசிம் பின் சாபித் அந்த நபரை பிடிக்கிறார்கள். அந்த நபரை பிடித்து அவரை அடிக்கிறாங்க, வேதனை செய்கிறாங்க. எப்படி வேதனை செய்கிறாங்கன்னா, பத்ர் களத்தில் எங்களில் ஒரு தலைவரை நீ வெட்டி விட்டாய், நீ கொன்று விட்டாய், உன்னை விடமாட்டோம் என்று அந்த நபரை கடுமையான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செஞ்சுட்டாங்க. அதோடு போயிடலாமல, மக்கத்து காஃபிர்களுடைய கொலை வெளியே பாருங்க. ஆசிமை கொலை செய்துவிட்டு நேரா குறைஷி தலைவர்கிட்ட போய் சொல்றார், பத்ர் களத்தில் நம்மள முக்கியமான தலைவரை ஆசிம் கொன்றாரே, அந்த ஆசிமை நாங்கள் பிடித்தோம், பிடித்து அவரை வேதனை செய்து அவரை கொன்று விட்டோம். செய்தியை சொல்லிட்டு
கொண்டுட்டோன்னு செய்தியை சொல்லிட்டார். அவர்களுடைய கொலை வெறியை பாருங்கள். அந்த வெறி அடங்கல. ஒரு குறைஷி தலைவன் சொல்லுகிறார், ஆசியுடைய உடலை நீங்க கொண்டுட்டீங்க, உயிர் போயிடுச்சு. வேதனையுடைய உச்சகட்டத்தை பாருங்கள். ஆசியுடைய உடலை ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பதில் களத்தில் அவர் எப்படி போர் செஞ்சிருப்பாங்க இறந்துட்டாரு. அவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதை துண்டு வெட்டி என்கிட்ட கொண்டு வாங்க அனுப்பி வைக்கிறார். ஆசியுடைய உடலை கூர் செய்வதற்கு, ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டுவதற்கு எதிரிகள் வரும் பொழுது இந்த இடத்தில் அல்லாஹ் நிகழ்த்திய அதிசயத்தை பாருங்கள். இறைவன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மறுமையுடைய வெற்றிக்காக, இஸ்லாத்திற்காக இவருடைய பங்கை செலுத்தினார். இறைவன் சொன்ன அடிப்படையில் அந்த வியாபாரத்தில் இவர் பங்கு கொண்டார். உடலால் தியாகம் செய்தார். அந்த வாய்ப்பை நடைமுறைப்படுத்தியதின் விளைவு இவரை வேதனை செய்து ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டுவதற்கு எதிரிகள் வராங்க. அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்துகிறார். எதிரிகள் கிட்ட நெருங்க விடாம ஆண் கேணிகள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண் தேனிகளை அனுப்பி வைக்கிறார். அந்த ஆண் தேனிகள் இவருடைய உடலை அரணாக அப்படியே காப்பாற்றுகிறது. எதிரிகளை கிட்ட நெருங்க விடல முயற்சிக்கிறாங்க. எப்படியாவது ஒரு சதை துண்டாவது நம்ம வெட்டிட்டு போயிருக்கிறோம், வெட்டி தலைவர்கிட்ட போய் கொடுத்துருந்தும் முயற்சிக்கிறார்கள். அந்த ஆண் தேனிகள் இவர் உடலை கிட்ட நெருங்க விடாமல் வந்த எதிரிகளை அந்த தேனிகள் விரட்டி அடித்தது. எடுக்க முடியும். அல்லாத நிகழ்த்திய அதிசயம். ஏன் இப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார்? இறைவன் சொன்ன அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்தார். உடலால் தியாகம் செய்தார், உயிரை கொடுத்து தியாகம் செய்தார். மறுமையுடைய வெற்றிக்காக அவருடைய பங்கை செலுத்தினார். உலக வாழ்வு நிரந்தரமற்ற வாழ்வு. நிரந்தர வாழ்க்கை எதுவோம், அந்த வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார். அந்த வாய்ப்பை தவறவிடாமல், அலட்சியப்படுத்தாமல் சரியான முறையில் வாழ்ந்து மரணித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர் உடலை வெட்டுவதற்கு, ஒவ்வொரு சதை துண்டாக வெட்டுவதற்கு எதிரிகள் வரும் பொழுது அந்த உடலை பாதுகாத்தான், அதிசயத்தை நிகழ்த்தினார். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? இறைவன் கொடுத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த உலக வாழ்க்கை மிகப்பெரிய வாய்ப்பு. நம்மளால் முடிந்ததை, இயன்றதை அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக நாம் செய்ய வேண்டும். அமல்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்த வேண்டும். முக்கியமாக பாவத்தை விட்டு விலக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை பார்த்து அழகான முறையில் பேசுகிறார். பாவம் செஞ்சுட்டீங்க, செய்த பாவத்தை உலகத்தில் வாழும் பொழுதே மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். அதுதான் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டால், அந்த பாவத்தோடு நீங்கள் மரணத்தை தழுவிவிட்டால், மறுமையில் உங்கள் பாவத்தை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன். பாவம் செஞ்சுட்டு செய்த பாவத்தை உணர்ந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். மரணத்தை தருவதற்கு முன்பாக குறிப்பிட்ட நாள் அவகாசம், எப்ப மரணம் வரும்னு தெரியாது. திடீர் மரணம் உள்ளங்கள் கேட்கும் பொழுது பதறுகிறது. நன்றாக இருந்தார், விதாவச்சமாக இருந்தார், திடீர்னு மரணிச்சுட்டாரே. இங்கதான் பிறந்த, இங்கதான் வாழ்ந்த, எங்க மரணி போகும் தெரியாது. இதுதான் உலக வாழ்க்கை. அந்த மரண செய்தி நமக்கான மறைமுகமான எச்சரிக்கை. அடுத்து நான் தான், அது நாளையோ மறுநாளோ என்றைக்கும் உறுதியான கோட்டை இருந்தாலும் சரி, அந்த மரணத்தை சந்தித்தே தீருவோம். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக இறைவன் கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகிய வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கை. அதை சரியான முறையில் பயன்படுத்தி அமல்களையும் வழக்கு
செய்த பாவத்திற்காக மன்னிப்பை தேடுவோம். இறைவனிடத்தில் மன்றாடினால் அல்லாஹ் சொல்கிறான், தனக்குத்தானே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, பாவிகள் கூட அல்லாஹ் அழைக்கல, அடியார்கள் என்று இறைவன் அழைக்கிறார். எவ்வளவு பாவம் செய்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள், மன்றாடுங்கள், நான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். இறைவன் சொன்ன அடிப்படையில் இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த வியாபாரத்தில் நாம் அழகிய முறையில் நம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான வெற்றி எல்லாம் உங்களுக்கும் எனக்கு ஏற்படுத்துவார் என்று கூறி என்னுடைய முதல்வரை செய்கிறேன். சகோதர சகோதரிகளே, சென்ற வரையில் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்த நம்மை போன்ற மனிதர்கள் இறைவன் சொன்ன அடிப்படையில் இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த வியாபாரத்தை இந்த உலக வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த வரலாற்று சம்பவங்கள், அந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய பாடகம் படித்தன. அவர்களால் செய்ய இயலும் என்றால் ஏன் என்னால் இயலாது, ஏன் என்னால் அதை பண்ண முடியாது? நம்மளால் முடிந்த செயல்கள், முடிந்த அமல்களை இறைவனுக்காக, நம் மறுமை வெற்றிக்காக முயற்சி செய்தால் போதும். ஆனால் நாம் முயற்சிப்பது கிடையாது. உலகத்துடைய ஆசையை முடிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறு. உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும். இதற்கு உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மரண தருவாயில ஒரு செய்தியை சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு அழகான செய்தி. எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு புரிய வச்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணக்கூடிய தருவாயில் இருக்கிறார். உருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். என்னால் இயன்றதை, என்னால் முடிந்ததை இறைவனுக்காக, இந்த மறுமைக்காக, மார்க்கத்திற்காக நான் செய்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த செயல் சாதாரண செயல் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தனி அந்தஸ்து கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவில் இறைவன் பேசுகிறார். இவர் ஒரு வழியாக சென்றார், மறு வழியால் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறார். எண்ணற்ற தியாகத்தை செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா தியாகத்தையும் இயன்றளவு செஞ்சு முடிச்சுட்டாங்க. செய்து முடித்த பிறகு மரணத்துடைய தருவாயில் அவர் சொன்ன பதில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு உலகம் முழுக்க பூமி நிறைய தங்கத்தை எனக்கு கொடுத்தாலும் அதை அல்லாஹ்வின் பாதையில் நான் செலவு செய்வேன். இதன் மூலியமாக நான் மறுமையில் வெற்றி பெற முடியும். எல்லா தியாகத்தையும் செய்தவர் அஸ்ரத்துல் பஸ்ரா 10 சொர்க்கவாசிகளில் முக்கியமான நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளாருடைய நெருங்கிய நண்பர். தங்களால் இயன்ற எல்லாத்தையும் செய்து முடித்தார். ரூஹ் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அவர் சொன்ன பதில், தங்கம், பூமி நிறைய தங்கம் என்னிடத்தில் இப்ப கொடுக்கப்பட்டாலும் அதை நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வேன். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு உலக வாழ்க்கை ஒரு அற்ப வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அற்ப வாழ்க்கையில், நிரந்தரமற்ற வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். நம்மளால் முடிந்ததை செய்து மறுமையுடைய வெற்றிக்காக, மறுமையில் நாம் இறைவனிடத்தில் அவகாசத்தை கேட்கும் பொழுது, வாய்ப்பை கேட்கும் பொழுது அந்த அவகாசம் மறுமையில் தரப்படாது. இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். உலக வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய அடிப்படை. அதை சரியான முறை நம்மளால் இயன்றதை செய்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு